வாங்கிட்டு வர சொல்லின்னு. ஆனா அதை கேட்காம வீட்டுக்குள்ள விட்டு ஆடிக்கிட்டு இருக்க. அம்மா பாவம்மா. ஆமா ஆமா பாவம் தான். ஏய் ஷூ ஷூ வெளிய போ. ஷூ அம்மா பாவம் என்கிட்ட ஓடி வருது பாருமா, நீ மிரட்டவோ. அரவிந்த் அடிச்சு புடுவேன். படிக்கணும். சும்மா அதை வச்சுக்கிட்டு நீ விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காத. முதல்ல கீழே இறக்கி விடு. அங்க எங்க முடிக்குது ஒட்டிக்க போகுது. இறக்கி விடுறா. அம்மா பாவம்மா உட்காந்துக்கிட்டுமா. உன்னைக்கு இது இருக்க போகுதுடா. அப்புறம் காதுல மேல இது ஏறி தொலைஞ்சிருச்சுன்னா அது வேற பெரும் பிரச்சனை. அப்புறம் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு கொட்ட முடியாது. இறக்கி விடுன்னு. பாவம்மா ஒன்னே கேட்க மாட்டேன். ஏய் ஷூ ஏய் ஷூ. ஆமாம்மா ஓடிடுச்சு. ஷூ அங்கேதான் இருக்கணும். உள்ள வந்து மிச்சப்படுவேன். சும்மா விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்காம படி. சரி படிக்கிறதுனால வலிக்குதுமா இந்த நாய் வந்ததுல இருந்து. பாவம் அனிதா. முதல்ல எல்லாம் என்ன ஆட்டம் கட்டுன. நம்மலாம் போய் அவ வீட்டு வாசல்ல நிக்க முடியாது. அந்த பேச்சு பேசுவா. இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாய் பிடிக்கிற வண்டி வந்து அவனை பிடிச்சிட்டு போக வந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அது கனவுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ள விட்டாங்க. இல்லன்னா இன்னைக்கு உள்ள தூக்கிட்டு போயிருப்பாங்க அவளை. ஏக்கா நீங்க கூட சாமிக்கு பொண்ணு கேட்கலாம் போனீங்களே, தட்டெல்லாம் தூக்கி அடிக்கல? ஆமாம்மா பொண்ணு கேட்க போகும்போது சரி பொண்ணு கேட்க வந்திருக்காங்களே நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், சரி வரவங்களுக்காவது பொண்ணை கட்டி கொடுக்கணுமா இல்லையா, தட்டு தாம்பளத்துல தூக்கி அடிச்சாப்பா. இன்னமும் அதெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. மேல போய் கீழே வந்துச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப அனுபவிக்கிறேன். வாசல்ல ஒருத்தரை உட்கார விடுவா. அசதின்னு ஒரு நாள் அப்படிதான் தலை ரொம்ப சுத்தமா இருந்தா பிரஷர் மாத்திரை என் பையன் வாங்கி கொடுக்கல. சரி நம்மளாவது போய் வாங்கிட்டு வருவோம்னு மாத்திரை எடுத்துக்கிட்டு நடந்து போனேன். அந்த நர்சு பிள்ளை வேற மரத்தடிக்கு வருமேன்னு சொல்லி சரி நடந்து போனப்ப தலை சுத்ததுன்னு லேசா அங்கிட்டு உட்காந்துதுதான். அம்மாடி அம்மா ஊர் வளர்த்துல அதை வாய் அடிச்சாம உன் வீட்டு சொத்த என் திண்ணையில வந்து உட்காந்துருக்கு அப்படி இப்படின்னு. ஐயோ அவ பேசுற நான் கதி கலங்கிட்டேன்னா பாரு. அம்மா அதெல்லாம் இப்பயும் நினைச்சு பார்த்தா இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பட்டது இருக்குது. அதனால எல்லாம் பட்டு தானே ஒழியணும். சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அவங்க குடும்பத்தை என்ன பாடுபடுத்தின. தங்கச்சி பிள்ளைங்களையே அவங்க இல்லாத இடத்துல தாயும் தகப்பனுமா இருந்து இவ இருந்து பார்க்கணும். ஆனா இவ அதுகளை அடிமையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா. நான் பிள்ளைங்கன்னு சொன்னே ஞாபகம் வருது. என்ன மருமவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போனீங்களா என்ன? அதெல்லாம் அவங்க அண்ணமோடு கூட்டிட்டு தான் போனாங்க. என்ன சொன்னாங்கக்கா? உடம்புல கொஞ்சம் சத்து கம்மியா இருக்குதாமா, அதனால சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. அதனால சாப்பிட்டா சரியா போயிடும். ஏண்டியே உண்மையா சத்து மாத்திரை தானா இல்ல உடம்புல வேற எது வியாதியா? ஏண்டி அப்படி கேக்குற? உண்மையா சத்து மாத்திரை தான். வியாதி அம்மள வியாதி நல்ல திண்டுக்கல் மாதிரி இருக்கிற என் மருமவ அவளுக்கு என்னடி வியாதி வருது? இல்லடி இந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் வந்து என்ன சொல்லவா போறாங்க, அதனால கேட்டேன். கேரு அன்னைக்குதான் என் பையன் போடுன்னு போட்டேன். மறுபடியும் என் பையன் காதுல இது விழுந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் ஆஞ்சு விடுவேன். அத்தடி உன் பையன் கிட்ட எல்லாம் வாயே கொடுக்க முடியாதம்மா. ஏன் மஞ்சுளா நீயே சொல்லு பாப்பா. ஐயோ எனக்கு எதுக்குக்கா ஊர் வம்பு? ஏற்கனவே நான் ஒரு தடவை பேசிவிட்டு என் பையன் வாழ்க்கை தெரிஞ்சோடனே நான் மூடிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் எதுக்கு? எனக்கு அடுத்த வீட்டு சங்காத்தமே வேண்டாங்க. சாமி நல்லா இருக்கியா? ஐயோ இவனா ஓடிடுவான். நல்லா இருக்கும். என்ன இங்கிட்டு? அந்த தங்கம் பிள்ளைய நாய் பிடிக்கிற வண்டி வந்து தூக்கிட்டு போக பாத்துச்சாம. அப்புறம் காலைல கீழ விழுந்து அதுக்கப்புறம் தான் காப்பாத்தி வீட்டுல விட்டு போகலாம். உனக்கு வீட்டுல எல்லாம் வேற வேலையே இல்லையா? உன் மருமகளும் உனக்கு எந்த வேலையுமே கொடுக்காதா? நானே வயசான காலத்துல உடம்பு முடியாம கிடக்குறேன். இதுல நான் எங்கிட்ட போய் வேலை வெட்டிய பாப்பேன். அதானே வயசான காலத்துல மண்டைய போடுறோமோ இல்லையோ அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு அந்த சண்டையை பாக்கிறதுக்கு தான் ஓடுன்னு ஓடுறீங்க. வயசுல மூத்தவ எப்படிடா பேசுற? வயசுல மூத்தவங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மாப்பம் முடிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. கிளம்பு. வயசுல மூத்தவடா அவகிட்ட எதுக்கட சாபத்தை வாங்கி கொட்டிக்கிற? பின்ன என்னமா எப்பா பார்த்தாலும் அங்க பழமை இங்க பழமை, சந்துக்கு சந்து பொந்துக்கு பொந்து, இதுங்க தொல்லை தாங்க முடியல. வயசான காலத்துல வீட்டோட இல்லாம டிக்கெட் வாங்காம இதுங்களை அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. யமதர்மனுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து மொத்த பேத்தையும் அள்ளி தூக்கிட்டு போனாதான் இந்த நாடு உருப்பிடும். பேச்சு பேசுறான் பாரு பெரியவங்களை பார்த்து. சரி இந்தா இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. என்ன உங்ககிட்ட கனமா இருக்குது? அதுல பாதாம் பிஸ்தா அப்புறமேட்டுக்கு பயிறு அது இதுன்னு சொல்லி ஒரு 20 வகையான இது இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? அம்மா இதெல்லாம் அலசி காய வைய நாளைக்கு கொண்டு போய் மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வரதுக்கு. என்ன அது? சத்து மாவுக்கு போடுறதுக்கு தான். ஓ சரி எனக்கா? என் பொண்டாட்டிக்கு. அப்படியப்பா பொண்டாட்டிக்கு 21 வகையா அதுல கொண்டு வராங்கய்யா. உடம்புல வேற சத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனாலதான் இது டெய்லியும் காலையிலும் சாயங்காலமும் பால்ல கலந்து குடுக்கறதுக்கு. இனி பால் மட்டும்தான், டீ காஃபி அதெல்லாம் நீங்க குடிக்க கூடாது. இத நாங்க குடிக்கலாமா இல்ல எப்படி உங்க பொண்டாட்டிக்கு மட்டும்தானா? வேணா போது வயசாகி போச்சு உனக்கும், நீ வேணா ஒரு முடக்க குடிச்சுக்க. அப்படி ஒண்ணு முடக்க குடிக்கணும்ன்ற அளவுக்கு நான் இல்லடா. வேணும்னா நானே ஊத்தி குடிப்பேன். வந்துட்டேன் இப்பதான் முடக்க ஊத்தி குடிக்கணுமா நானு? அதுல பாதாம் பிஸ்தாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுல ஒரு 1/4 கிலோ மட்டும் தனியா இருக்கும். அந்த பாக்கெட் எடுத்து உமாவுக்கு வச்சிரு. சரி உமா
ஏன் உமா யாரு 27 தானியம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நல்ல வெயில்ல நான் நாளைக்கு அலசி உச்சி வெயில்ல நல்லா காய போட்டு வைங்க. சாயங்காலம் மில்லுல இருந்து வரும்போது அரைச்சிட்டு வந்துடுறேன். சரியா? இல்லையும் காலையிலையும் சாயங்காலமா அதை குடி. அப்புறம் பாதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில 5 சாயங்காலம் 5ன்னு நினைச்சப்ப எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடு. சரியா? சரிங்க. ஏன் முகமெல்லாம் டல்லா இருக்கு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஒன்னும் இல்ல, சும்மாவா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி. என்னன்னு சொல்லு. இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுமா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐ லவ் யூங்க. ஏய் ஏய் நீ நில்லு. அடியே அடியே ஏய் குட்டி. கேட்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லல, நம்ம கேட்காத போது சொல்லிட்டு ஓடுறத பாத்தியா? அண்ணே வேற எதுவும் சொல்லலையா? இல்ல வேற எதுவும் சொல்லல, இதை மட்டும்தான் சொன்னான். பரவாயில்லைங்க சாமி அண்ணா. வேற ஒருத்தவங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்களோ எது சொல்லியிருப்பாங்களோ. ஆனா பெரியம்மாவும் ஒரு பொண்ணா இருந்துட்டு உமாவுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுல்ல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா போச்சு. அதுதான் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ வருங்காலத்துல அதை விட நம்ம நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம். அதுதாங்க நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சாமி மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு உமா கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்கங்க. அப்படியே இருக்கும் அமுதா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி எனக்கு வரல. ஏன்னா இங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு இருந்துச்சுன்னா ஏதோ பேசலாம் வைக்கலாம். ஆனா இங்க எல்லாமே தனித்தனி வீடா இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய வீடா. எனக்கு சங்கடமா இருக்கு. என்னடா இது, எல்லாம் அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, 4 பேரோட பேசலாம் சிரிக்கலாம்னு பார்த்தா வீடு வீடு ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு தள்ளி தள்ளி இருக்கு. வீட்டுக்கு வீடு அங்க யாரு இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம பால் காய்ச்சினப்பது கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தாலும் யாரும் கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்ல வேலை வெட்டிக்கு எதுவும் போயிட்டாங்களான்னு தெரியல. அப்ப நீ சொல்றத பார்த்தா நீ கிளம்பி வந்துருவ போல இருக்கே. அடா அப்படித்தான் போல இருக்குது. எனக்கு சங்கடமா இருக்குது. பையனுக்கும் மருமகளுக்காகவும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்குதுன்னு சொன்னா என்ன பண்றது? அவங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க. நம்ம என்னத்தை போய் பாக்குறது? ஏன் வீட்டு வேலையெல்லாம் தங்கச்சி வேற இருக்கால்லம்மா, அதனால தங்கச்சியும் மருமகளும் சேர்ந்து பண்ணிடுறாங்க. இத்தனை நாள் நீங்க செஞ்சீங்க கம்மன் இருங்கன்னு. சரிக்கா சரிக்கா. அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இங்கே அனிதான நாயி பக்கத்து வீட்டில் அந்த தங்கத்தை கடிச்சு பிடிச்சிக்கா. அது கடிச்சு பிடிச்சி அவளை ஆஸ்பத்திரியில் வச்சிருந்து இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவள் கனவு கண்டுப்பா போல இருக்குது நாயா மாறுற மாதிரி. இன்னைக்கு இந்த வண்டிக்காரன் வேற வந்து விட்டாங்களா அவளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. ஆத்தாடி செம்ம காமெடியாக போச்சுக்கா. தரன்னு அவங்க புருஷனுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ நான் கனவு தாங்க கண்டேன்னு சொல்லி அவள் சரியான அழுகக்கா. செம்ம காமெடியா போச்சு. நீங்களும் இருந்திருந்தீங்கன்னா வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு காமெடி ஆகி போச்சு இன்னைக்கு. ஆத்தாடி அட பாவத்தே, இப்படி ஆகி போச்சா? இதுலயும் கூத்து என்னன்னா அவங்க புருஷனா இவன் நிஜமாவே நாயதான் மாறிட்டா போல இருக்கு. கூட்டிட்டு போயிருங்கன்னு ஒரே அனுப்பு. மவராசி காலில் உள்ள கதறிட்டா. இல்லைங்க என்னங்க ஒன்னும் ஆவலன்னு. ஏ அமுதா, அடுத்தவளை பத்தி சிரிக்க கூடாதுடி. நாளை பின்ன நமக்கும் அதே நிலைமை தான். சும்மா அப்படிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காத. ஏதோ ஒன்று இப்போல்லாம் இந்த நாய் கடிச்சதுன்னா தான் போலீஸில் கேஸ் கொடுத்துட்றாங்களாமா. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நஷ்ட ஈடுன்னு அது இதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ வேற நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன். என் வீட்லேயே பையன் அளவுக்குறாங்க. எனக்கு நாய் வேணும்னு சொல்கிறதையே கேட்குறதில்ல. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது தூக்கிக்கிட்டு வரேன். சரி என்ன பண்ணி தொலைகிறது? இதுங்களோட சேர்த்து ஒரு நாயும் சேர்த்து வளர்த்தோம்னா ஒரு புண்ணியமாக வந்து சேரும்னு அப்படியே விட்டுட்டேங்க. சரி விடு. சத்தத்தை கேட்டீங்களா? குலைச்சிக்கிட்டு கிடக்கிறத இதே ஒரு அக்கா போறதாக்கா குலைச்சே சலிக்குது. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஐயோ நட்டுவா கோழி. ஐயோ ஆண்டவனே, கொஞ்சம் இருந்திருந்தா கடிச்சிருக்குமே. ஐயோ ஆண்டவே. அனிதா விடு போய் தொலையிட்டு விடு. ஐயோ கடிச்சிட போது. ஏன் அனிதா இங்கிட்டு வா. ஆத்தாடி கொண்டே பிடிச்சு. ஐயோ ஆண்டவா, கொஞ்சம் இருந்து கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? அனிதா, நீ வந்ததுல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லடி. ஏண்டா இது அப்படின்னு தான் கடமைக்கேன்னு வளர்த்தேன். ஆனா நான் ஊத்தின பாலுக்கு இவ்வளோ நன்றி விசுவாசமா நீ இருந்து கொஞ்ச நேரத்துல அது கடிச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்து என்ன பண்றது? நீ தான் என்னை காப்பாத்தி இருக்க. நீ என் வாழ்நாள மறக்கவே மாட்டேன் அனிதா. நீ தான் எனக்கு